அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 2 நாட்களாக பூட்டிய வீட்டுக்குள்ள பிரபல தமிழ் நடிகர் இறந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த பல்வேறு பின்னணி தகவல்கள் குறித்து சமூக வலைத்தளங்களில் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் பல்வேறு தகவல்கள் வந்துட்டுருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது தொடர்பான முழு விளக்கத்தை இன்றைக்கி நாம் வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, 2 நாட்களாக பூட்டிய வீட்டுக்குள்ள பிரபல தமிழ் நடிகர் இறந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நண்பர்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியாததாலும் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதாலும் நடிகர் இறந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. 2013 ஆண்டு மிர்ச்சி சிவாவின் சொன்னா புரியாதா படத்தின் மூலமாக அறிமுகமானவர் அப்படின்னு சொன்னால் பிரதீப் கே விஜயன் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தெகிரி, இரும்பு திரை, ருத்ரன், டிடி, தமிழுக்கு எண் ஒன்றை எழுத்தவும் போன்ற படங்களில் நடித்திருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னர் தங்கி இருந்த வீட்டிற்குள்ள இவர் இறந்து கிடந்திருக்காரு. அசோக் செல்வன் நடித்த தெகிடி படம் இவருக்கு சினிமாவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லராக அமைந்த அந்த படத்தில் பேங்க் மேனேஜராக நடித்திருப்பார். இன்சூரன்ஸ் பணத்திற்கு ஆசைப்பட்டு கொலைகள் செய்யப்படும் கதைகளம் கொண்டது தான் இந்த படம். இந்த படத்தில் அசோக் செல்வனை சுற்றலில் விடும் பேங்க் பணியாளர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் பிரதீப் கே விஜயன். மிகவும் குண்டான தோற்றமுடையதால் பல படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருந்தாலும் இவருக்கு சினிமா மீது அதிக நாட்டம் இருந்து வந்திருக்கு. நடிப்பு மற்றும் படத்திற்கு சப்டைட்டில்கள் போடும் பணிகளையும் செய்து வந்திருக்காரு. சமீப காலமாக இவருக்கு பட வாய்ப்புகள் ஏதும் இல்லை. சென்னை பாலவாக்கத்தில் தனியாக ரூம் எடுத்து தங்கியும் இருந்தார். இவரது நண்பர்கள் இவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது 2 நாட்களாக இவரிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. பாலவாக்கத்தில் இவர் தங்கியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசவே காவல்துறை உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தவுடன் தான் இவர் இறந்து கிடப்பதே வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கு. இவர் பின்தலையில் காயங்கள் இருக்கின்றதா, அது மட்டும் இல்லாமல் வழிக்கு விழுந்து விட்டாரா, அதன் காரணமாக மாரடைப்பு வந்ததா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரித்து வருகிறார்கள் போலீசார்கள். அதே மாதிரி இவருடைய சாவில் வேறு ஏதேனும் மர்மம் இருக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குங்க. தெகிடி பட புகழ் நடிகர் பிரதீப் விஜயன் வீட்டில் சடலமாக மீட்பு. இந்த விஷயத்தில் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? அதாவது தெகிடி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் வில்லனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் நடித்தவர் நடிகர் பிரதீப் விஜயன். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை பாலவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் முதல் தெருவில் நடிகர் பிரதீப் விஜயன் வசித்து வருகிறார். அவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்திருக்காரு. அவருக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் மற்றும் தலை சுற்றல் பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் அவரது நண்பரான பிரபாகரன் கடந்த 2 நாட்களாக செல்போனில் அழைத்தோம் பிரதீப் விஜயனிடமிருந்து எந்த பதிலுமே வராத காரணத்தால் பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அந்த வீட்டில் கதவு உள்தாளிடப்பட்டு இருந்த நிலையில் நீண்ட நேரம் கதவை தட்டியும் பிரதீப் விஜயன் கதவை திறக்கல. இது குறித்து நீலாங்கரை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீலாங்கரை போலீசார் தீயணைப்புத் துறையினருடன் வந்து வீட்டின் கதவை திறந்திருக்காங்க. அப்போது பின் கழிவறையில் தலைப்பகுதியில் அடிபட்ட நிலையில் நடிகர் பிரதீப் விஜயன் சடலமாக இருந்திருக்கார். அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. தலையில் அடிபட்டதாலும் அதனால் ஏற்பட்ட மாரடைப்பாலும் பிரதீப் விஜயன் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இருந்தாலும் வேறு ஏதாவது மருந்துகளை அவர் எடுத்துக்கொண்டாரா அப்படிங்கிற கோணத்திலையும்
வேறு கோணத்திலையும் பிரதீப் கே விஜயன் இறப்பு குறித்து நீலாங்கரை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வராங்க. நடிகர் பிரதீப் கே விஜயனின் மரணம் தமிழ் திரை உலகத்தில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். பிரதீப் நாயர் என்றும் பப்பு என்றும் அறியப்படும் நடிகர் பிரதீப் கே விஜயன் கடந்த 2013 ஆண்டில் வெளியான சொன்னா புரியாது என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கடந்த 2014 ஆண்டில் வெளியான திகிடி திரைப்படத்தில் சடகோபன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் பிரதீப் கே விஜயன் சினிமா ரசிகர்களின் கவனத்தையும் பெற்றார். வில்லன் கதாபாத்திரத்திலையும் நகைச்சுவை கதாபாத்திரத்திலையும் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திய பிரதீப் கே விஜயன் பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார். 2015 ஆண்டில் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் 2016 ஆண்டில் ஒரு நாள் கூத்து ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தார். 2017 ஆண்டில் மட்டும் என்னோடு விளையாடு, மீசைய முறுக்கு, மேயாதம்மான், நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பயலே 2, சங்கு சக்கரம் ஆகிய 6 திரைப்படங்களில் நடித்திருந்தார். 2018 ஆண்டில் இரும்பு திரை திரைப்படத்தில் இவரது நடிப்பு கவனத்தை பெற்றது. 2019 ஆண்டில் ஆடை, கென்னடி கிளப், ஹீரோ, 2020 ஆண்டில் மனம், 2012 சக்ரா, டெடி, லிஃப்ட், 2022 ஆண்டில் அரங்கேற்றம், 2023 ஆண்டில் ருத்ரன் ஆகிய திரைப்படங்களில் பிரதீப் கே விஜயன் நடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இவருடைய மர்ம மரணமானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் சினிமா வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இவர் நடித்திருக்க படங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகர் பிரதீப் கே விஜயன் பூட்டிய வீட்டுக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் கோலிவுட் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவர் மெர்சி சிவா, வசுந்தரா கேஷ்யாப் நடிப்பில் கிருஷ்ணன் ஜெயராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படத்தின் மூலமா நடிகராக அறிமுகமானார். பிரதீப் கே விஜயன் உடல் அதிக பருமனாக இருப்பதோடு அவர் பல படங்களில் காமெடி கலந்த குணச்சித்திர வேடத்திலேயே நடிக்க இவருக்கு அதிக அளவில் வாய்ப்பும் கிடைத்திருக்குங்க. இதை தொடர்ந்து தான் இவருக்கு திகிடி அப்படின்ற திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படமே இவருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாகவும் அமைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு அவருக்கு பல்வேறு பட வாய்ப்புகள், குணச்சித்திர நடிகராகவும் காமெடியன் நடிகராகவும் பல கதாபாத்திரங்கள், கெட்டவன் போன்ற கதாபாத்திரங்கள் கூட அவருக்கு கிடைத்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு எண் ஒன்றை எழுத்தவும், ஒரு நாள் கூத்து, என்னோடு விளையாடும், மீசைய முறுக்கு, மேயாதம்மான், நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பயலே 2, சங்கு சக்கரம், இரும்பு திரை, ஆடை, கென்னடி கிளப், ஹீரோ, மனம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கார். கடைசியாக அவர் நடித்த படம் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான ருத்ரன் படம் தாங்க. இந்த நடிப்பை தாண்டி பல படங்களுக்கு சப்டைட்டில் போட்டு கொடுக்கக்கூடிய பணியையும் செய்து வந்திருக்காரு. இவர் பிடெக் ஐடி படித்திருந்தாலும் இவருக்கு சினிமா மீது இருந்த 6வது ஆர்வம் தான் பார்த்திங்க அப்படின்னா இவரை ஒரு நடிகராக மாற்றியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சினிமா மீது இவருக்கு அவ்வளவு விருப்பமும் ஆர்வமும் அதிக அளவிலேயே இருந்திருக்கு. இவர் சென்னை பாலவாக்கத்தில் தனியார் ரூம் எடுத்து வசித்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இவருக்கு அவருடைய நண்பர்கள் கடந்த 2 நாட்களாக ஃபோனில் பேச முயற்சி செய்த போது அவர் ஃபோனை எடுத்து பதில் அளிக்கலை. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு இவரை தேடி வந்தவர்கள் கதவு பக்கம் பூட்டப்பட்டிருந்தாலும் துர்நாற்றம் வருவது போல இருந்ததாலும் இது குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்திருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கு வந்த காவல்துறையினர் கதவை உடைத்து சென்று உள்ள போய் பார்த்தபோது இறந்த நிலையில பிரதீப் கே விஜயன் இருந்திருக்காரு. இவர் மாரடைப்பு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல வேறு ஏதாவது பிரச்சனைக்காக அவர் மருந்துகள் உட்கொண்டாரா அப்படிங்கிற தகவலும் தெரியல. இவரது உடலை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணையையும் நடத்தி வந்துட்டு
பெற்றிருக்காங்க. தமிழில் பல படங்களை நடித்து பிரபலமான பிரதீப் கே விஜயன் 2 நாட்களாக வீட்டுக்குள்ள இறந்து கிடந்து பின்னர் சுடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இவரது உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.